தேர்தல் வாக்குறுதி எண் 285 தூய்மை பணியாளர்களை பணி இயந்திரம் உட்பட சம்பளம் உட்பட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 285 சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேல் அரசு துறையில தற்காலிகமாக பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று 153 தேர்தல் வாக்குறுதி எண்ணிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எழுப்பிய கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், 10 மண்டலம் தனியாருக்கு போயிட்டு இப்ப போனா என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. ஒரே கேள்விதான், 10 மண்டலம் தனியாருக்கு போன போது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்த்தாரு? ஏன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள வந்து ஐயோ இந்த ஜனங்க வயிற்றுல அடிக்காதீங்க, வேலையை விட்டு வெளியே அனுப்பாதீங்க ஏன் சொன்னாரு? அப்போ உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பேசுவீங்க, ஆட்சி முடிந்து நீங்க கையில வந்தா வேற ஒன்று பேசுவீங்களா? இன்னைக்கு ராம்கி நிறுவனம் லாபம் சம்பாதிக்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்று சிறப்பாக நடக்குமா வேலை, ரெண்டாவது காசு குறையுமா? சிறப்பாக நடக்கிறதுக்கு வித்தியாசம் கடை சொல்லுங்க. மொத்தம் 15 மண்டலம், 10 மண்டலம் தனியா இருக்கு, 51 11ஆம் மண்டலம், 12 வார்டு, அங்க இருக்கக்கூடிய 12 வார்டு இதே சுய உதவி குழு திட்டத்தில் தான் இருக்கு. 3 வார்டு தான் தனியார் மயம். பிரிச்சு கடை சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை? ஏற்கனவே என்விரோ சொல்யூஷனு ஸ்பெயின் கம்பெனி, ராம்கே ஆந்திரா கம்பெனி நல்லா வேலை செய்கிறாங்க, இவங்க நல்லா வேலை செய்யல அப்படி சொல்லுங்க. முதலமைச்சர் கடிதம் கொடுத்துருக்காரு, கொரோனா காலத்தில் இவங்க தான் காப்பாற்றினாங்கன்னு. அப்போ நாங்கள் நல்லா தெரிஞ்சோம், இப்போ நாங்கள் கேவலமாக தெரியுறோமா? வெளியே அமிச்சு கான்ட்ராக்டுக்கு எதிராக பேசுனா நாங்கள் கேவலமாக தெரியுறோமா உங்களுக்கு?